ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் மேன். வெல்கம் பேக் டு நம்ம சேனல் புதுசு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கல்முனை வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையாகவே கல்முனை வந்து எப்போ பார்த்தாலும் அழகாக இருக்கும். அதுலேயும் இன்றைக்கி நான் போட போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த சூரியன் மறைகிற தருணம் அவ்வளோ அழகாக இருக்கும். எப்படி சொல்ல அது வார்த்தையே இல்லை, உண்மையாக அவ்வளோ அழகாக இருக்குது. நானே இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கல தான் பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளோட ப்ரோவாக்கள் தான் எடுத்துருந்தாங்க. ப்ரோவும் நம்ம நண்பன் ரஜீஷன் தான் எடுத்திருந்தாங்க. அந்த வகையில் அவனுக்கும் நன்றி. இந்த தருணங்கள்லாம் பார்க்கல. அது வந்து கொஞ்சம் அந்த மழை விட்டு ஒரு மாதிரியா வருமே, அந்த மாதிரி ஒரு தருணங்கள் எடுக்கிறதுலாம் பெரிய இது. ஆனால் இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்க்கல. நான் ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டு அது நல்ல ரீச் ஆகினது. கிட்டத்தட்ட 35,000-40,000 கிட்ட பேர் பார்த்துருக்கீங்க. ஆனால் அப்பயும் அந்த கோயில் வளவுக்குள்ளே குப்பை இருக்குது. இப்பயும் அந்த கோயில் வளவுக்குள்ளே குப்பையை கொட்டி கொண்டு தான் இருக்கீங்க தவிர அது கொட்டாத மாதிரின்னு கூட தெரியல. இப்பயும் திரும்பி திரும்பி கொட்டி கொண்டு இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்னத்துக்காக அந்த வளவுக்குள்ளே குப்பை கொட்ட வேணான்னு போட்டில் இருக்காது. கோயில் வளவு உண்டு, அப்பயும் குப்பையை கொட்டி கொண்டு தான் இருக்காங்க. இது யார் கொட்டுறாங்க, என்ன கொட்டுறான்னு தெரியல. நிறைய பேர் வந்து இப்போ சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வீடியோஸ் இப்போ போட்டுருக்கீங்க. உண்மையாக வரவேற்கத்தக்க தான். நான் இதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோலாம் போட்டுட்டேன். 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயில் வளவுகள்லாம் கொட்டாதீங்க, அப்படிலாம் ஆக்காதீங்க. அடுத்தது இன்னொரு பிரச்சனை சொல்லுறதுன்னா, நிறைய பேர் என்னட்ட இந்த பாஸ்போர்ட் சம்மந்தமாக விஷயம் கொமெண்டில் பழைய வீடியோவில் வந்து கேட்டுருக்கீங்க. கண்டிப்பாக நான் அதை போடுறேன். ஏன்னா அந்த ஐரோப்பிய நாட்டில் இருக்காங்க தானே, அவங்களுக்கு வந்து அந்த பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணி கிடைக்கிற வீதம் வந்து சரியான வந்து குறைவு. அதுக்கு பல விஷயங்கள் செஞ்சு தான் இந்த பாஸ்போர்ட்டே இங்கே எடுக்காங்க. அது என்னென்று நீங்கள் கீழே நிறைய பேர் கமெண்ட் கேட்டிங்கன்னா அதுக்குன்ட்டு ஒரு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். அந்த பாஸ்போர்ட்டை எப்படி எடுக்கலாம் நீங்கள் லேசாக. அடுத்து அந்த பாஸ்போர்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு இங்கே வந்து கையில் கிடைக்கிறேன்னா மெசேஜ் வரும். அதுக்கு முதல் நீங்கள் வந்து எப்படி அந்த பாஸ்போர்ட் எதால் வருதுன்னு ட்ராக் பண்ணி பார்க்கறதுக்கெல்லாம் இருக்குது. வெப்சைட் இருக்குது. வெப்சைட் என்ன ஸ்ரீலங்கா வெப்சைட்டே இருக்குது. அதிலெல்லாம் நான் சொல்லித் தருவேன். கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கணும். அப்போ உங்களுக்கெல்லாம் அக்கறையாக இருந்தால் மட்டும் செய்யலாம். ஏன்னா பழைய பாஸ்போர்ட் தான் கமெண்ட் பண்ணிக்காங்க. புதுசாக வந்து என்ன ஒன்றும் கேட்கல. இந்த மாதிரி அப்டேட் வேணுண்டா கேளுங்க. அதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். அடுத்தது இந்த கோயில் வழக்கு தயவு செய்து சொல்கிறேன். இந்த கோயில் வழக்கில் குப்பையை கொட்டுறதை நிப்பாட்டுறீங்கப்பா, சரியா? இப்போ வாங்க, இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். நம்ம சேனல் புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்களா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த 5000 ரூபா வேன் விளக்கு வந்து ஒரு வீடியோ போட்டேன். அதில் 2-3 கமெண்ட் வந்திருந்தது. அது யூடியூப்பாலேயே தரப்பில் கொண்டு நிப்பாட்டி போட்டானு. யாருக்கு என்ன பாவம் செஞ்சாது. நல்லது செய்ய போனால் நமக்கு கெட்ட கொமெண்ட்லாம் போடுறீங்க. அது நான் ஒன்றும் செய்யலை. யூடியூப்பே வந்து ஸ்கேம் பண்ணல வந்து நிப்பாட்டிட்டு. நான் பயத்தில் நிப்பாட்டல, யூடியூப் நிப்பாட்டிட்டு. நீங்கள் கெட்ட வார்த்தையில் போகிறது அதே நிப்பாட்டிட்டு. நல்ல காலம் நான் ரிப்ளை பண்ணியிருந்தா கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன். இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம கல்முனையை சுற்றி பார்ப்போம். அதாவது நாங்கள் இப்போ எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா, கல்முனை கடற்கரை பள்ளி ரோட்டில் இருக்கோம். நான் இல்லை, நம்மளோட புருவாக்களுக்கு அந்த கல்முனை கடற்கரை பள்ளி. உண்மையாகவே அந்த பகலில் வாரதை விட இந்த மாலை நேரம் தருணம் இருக்குது தானே, இந்த மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இயற்கையை நம்ம ரசித்து கொண்டே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இயற்கையை ட்ராவல் பண்ணும்போது இயற்கை நம்மளையும் ரசிக்குது. இங்கேலாம் நின்று நிறைய ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ண ஒரு காலத்தில். இங்கே பக்கத்தில் இருக்கிற வந்து மயான பூமி, நம்ம சவுக்காலன்னு சொல்லுவோம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் மயான பூமி தான் சொல்கிறேன். கீழே யாராச்சும் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. கமெண்டில் சரியாக நீங்கள் பதிலை போடுங்க, சரியா? இப்போ வாங்க நம்ம அங்கே நிறைய இடங்கள் இருக்குது. நான் அப்படியே சுற்றி காட்டுறேன் அதெல்லாம். அதாவது இந்த பின்னேற நேரத்தில் வந்தீங்கன்னா, மாலை நேரத்தில் வந்து இங்கே சாப்பாடு கடையெல்லாம் விதவிதமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. என்ன பிரச்சனை தெரியல, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இவரது நிறைய சாப்பாடு. இது வந்து மரக்கறி கடை. இங்கெல்லாம் சாப்பாடு கடை ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்குது. இல்லை, இன்னும் ஓப்பன் ஆகலை. கொஞ்சம் டைம் எடுத்து ஓப்பன் ஆகலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் சில நேரம் இடத்த வந்து சூப்பெல்லாம் குடிக்க வாரு உண்டு. இங்கே வகை சூப்பு. ஆனால் இங்கே குடிக்கிறத விட அங்கே கொஞ்சம் கல்முனை அந்த மருதமனை இருக்குது தானே, மருதமனையில் தான் கொஞ்சம் நாங்கள் சூப்பெல்லாம் குடிக்கிற கூடுதலில் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், குடிச்சிருக்கோம். அதுக்காக யாரும் வந்து கீழே வேறு வந்து கொமெண்ட் போடுறதில்ல. உண்மையாக இந்த கடற்கரை பள்ளி இருக்குது தானே, இந்த கடற்கரை பள்ளிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கடல் வந்து நல்லாவே கிட்ட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு போய் காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து அந்த கடற்கரை பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் வளவு இருக்குது தானே, அதில் போட்டு குப்பைகளை கொட்டி இருக்கீங்க. உண்மையாக அதுக்கு நான் என்ன சொல்லணுன்றே எனக்கு தெரியல. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் சப்போர்ட்டாகவும் போட்டிருந்தீங்க, நிறைய பேர் கொஞ்சம் அதுக்கு எதிராகவும் போட்டிருந்தீங்க. அதுக்கு மாற்று கருத்து இல்லை. நிறைய பேருக்கு ஆதரவும் இருக்குது, இதாகவும் நமக்கு சப்போர்ட் இல்லாதாக்களும் இருப்பீங்க. அதனால் நான் அது ஒன்றும் பண்ண இல்லாது. எந்த கடமை வீடியோ போடுறது. வீடியோ போட்டேன் நான் ஏற்கனவே. அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ எடுத்து போடுறாங்க. இப்போ தான் எடுத்தது போகிறேன். ஆனால் இது 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டுட்டேன். இன்னும் மழை பெய்ய போதா இல்லை வானம் ஒரு மார்க்கமாக இருக்குது.
ஆனால் இன்றைக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிளைமேட் உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம இந்த கல்முனை இந்த ரோட்டை ஃபுல்லாக சுற்றி போட்டு அடுத்தது திரும்பியும் கல்முனைக்கெல்லாம் நம்ம போக போகிறோம். அதாவது கடற்கரை இங்கே இல்லை, அடுத்த கடற்கரை பக்கம், அதாவது கேம்படிக்கிட்ட. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, அதாவது ஆமிக்காராக்கள் சாப்பாடுக்கு தானே, அதெல்லாம் சரியான மலிவு. அங்கே பக்கம் கொத்தெல்லாம் பார்த்திங்கன்னா 300 400 கடை கொத்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கூடுதலாக அடுத்த பின்னர நேரங்களில் போய் சாப்பிடுவோம். இந்த லைட்டெல்லாம் பார்த்து தானே, இதெல்லாம் ரெஸ்டாரண்ட். இது வந்து பள்ளிவாசல், தெரியாதாக்கள்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. பள்ளிவாசலில் சொல்லலன்னுலாம் இங்கே கோவிக்கக்கூடாது. இனியும் பார்த்தீங்களா, இனி நிறைய கடைகள் வரும். இது ஒன்றா சின்ன சின்ன கடைகள், இதெல்லாம் பெரிய பெரிய கடை, சின்ன சின்ன கடை, நிறைய கடைகள்லாம் பக்கத்தில் இருக்குது. இங்கே ஃபுல்லாக சாப்பாடு கடைகள் இருக்குது கூடுதலாக. அது உண்மையாகவே என்னென்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், பின்னேறு நேரங்களில் மட்டும்தான் அந்த இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பகலை விட இந்த பின்னேற நேரத்துக்கு தானே, அதாவது சூரியன் மறையும் தருணம், அந்த தருணத்தில் வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் நீங்கள் வடிவாக பண்ணலாம். அதாவது இவன் யாரா குறுக்கால கொண்டு போகிற பார்த்தா இப்போ சைக்கிளஜிக்கா என்னத்தை சொல்ல, அண்ணன் நீ பின்னுக்கு போ அடிச்சு தூக்கிறாரு அக்காக்களை. பின்னுக்கு போச்சுன்னா அக்காக்களை தூக்க பார்க்க ஐயா. ஆமாம், இதுக்கு லேபர் கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தன் இல்லையா பின்னுக்கு எவ்வளோ வா நிற்கிது, அண்ணன் பின்னுக்கான்னு சொல்கிறது கூட ஒருத்தன் இல்லை. சரி நீ போப்பா. என்ன ஆட்டோ குலுங்குது, ஆட்டோவை பார்த்தீங்கன்னா கடற்கணக்குன்னு குலுங்கி வருது. ஏதோ நானே ஆட்டோ ஓடுற மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், நிறைய வீடியோலாம் இருக்குது. எனக்கு ஆசை தான் நிறைய வீடியோ எடுக்கணும், நிறைய இதெல்லாம் காட்டணும்ன்ட்டு. என்ன செய்கிறது, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இறக்கும் கூடிய விரைவில் இருக்கும். நிறைய ஸ்டோரியெல்லாம் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த ஐரோப்பிய நாடுகள் இருக்குது தானே, அந்த ஐரோப்பிய நாடுகளில் நிறைய பேர் நிறைய கொள்ளைகளை அடித்து கொண்டிருக்காங்க, திருந்தவே இல்லை. அதாவது அந்த கொள்ளையில் பாஸ்போர்ட், சரியா, இலங்கைக்கு பாஸ்போர்ட் வந்து வெறும் 25,000 27,000 ரூபாயோட முடிவு நினைக்கும் பாஸ்போர்ட்டு. ஆனால் இந்த ஐரோப்பிய நாட்டிலிருந்து காசை வாங்கிட்டு 3 லட்சம் 4 லட்சம் வாங்கிட்டு பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்கானுகள். அதை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து போடணும், அதை நான் அழகாக போடுறேன். அது நிறைய பேர் தேவைப்பட்டாக்க இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போட்டு விட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடற்கரை பள்ளிக்கிட்ட வந்துட்டோம். இப்போ தான் சம்பவமே இருக்குது. வாங்க பாருங்கள், இங்கே இருங்க, வானம் எவ்வளோ சிவப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பள்ளிவாசலோட சேர்ந்து பாருங்கள், கடற்கரை பள்ளியோட எவ்வளோ அழகாக இருக்குண்டு. கடலும் வானமும் பார்த்தீங்கன்னா ஒரே இது மாதிரியே இருக்குது பார்க்க, அதாவது ஒன்றா சேர்ந்த மாதிரியே இருக்கும். அந்த தருணம் இருக்குது தானே, கடலும் வானம் ஒன்றா சேர்ந்த மாதிரி தாண்டா எப்பயும் இருக்கும்டா, எப்பயும் இருக்கும். அந்த சிவப்பு கலராக தெரியுது பாருங்கள், சூரியன் மறைஞ்ச தருணம், அது அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். நான் சொன்ன பல சாப்பாடு கடைகள், பல கடைகள் இருக்குன்னு சொன்னேனே, அந்த சாப்பாடு கடைகள்லாம் இதுதான், பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைட்டில் தெரியுதே, இதுகள் தான் சாப்பாடு கடைகள். விதவிதமான ஐஸ்கிரீம்கள், சாப்பாடுகள் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அதாவது இன்னும் கொஞ்சம் இருட்டு படம் வந்தீங்கன்னா இந்த ரோட்டால் நீங்கள் போகவே தேவையில்லை, அவ்வளவு சனமாக இருக்கும். ஃபுல் க்ரௌட், இந்த அவ்வளோ சாப்பாடுகளும் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்ன, கடல் தாய் வந்து முன்னுக்கு வந்துட்டா, பின்னுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கா, முன்னுக்கே வந்துட்டா. நான் சொன்ன இடம் வந்துட்டா. இதில் தான் குப்பைகளை கொட்டி விடுக்கார்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், அதை நான் போய் இறங்கி உங்களுக்கு அழகாக ஆறுதலாக காட்டுறேன் பாருங்கள். இன்று எங்கள் நண்பன், எங்களோட நண்பன் நான் சேர்ந்து வீர நட போட்டு போகிறானுகள். இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையா, இவனுங்கள் தான் ஆக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. கடல் அரிப்பு அந்த தொண்டுக்குலாம் வந்துருந்தேன், அங்கே கல்லுலாம் போடுறது கொஞ்சம் அடிச்சுட்டு போகுது. இன்னும் ரோட்டுக்கிட்ட போய் தந்தாங்க அந்த பழைய மாதிரி போட்டு நிற்கிற அந்த நைட்டு. கடற்கரை பள்ளி வச்சது அது ஃபுல்லாக குப்பை சொல்ல விருப்பம். இது நம்ம ஃபோனில் வந்தாலே ஏற்பட்ட பேர் கமெண்ட் அடிக்க வரும்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க, இந்த இருக்க போட் இருக்குது தானே, இந்த போட்லேயே ஏற்கனவே போட்டிருக்கு கோயில் வளவு இதுக்குள்ள குப்பைகளை கொட்ட வேணாம்னா ஏற்கனவே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த பாருங்க, இவ்வளோ இடங்கள் இருக்கும்போது இந்த கோயில் வளவுக்குள்ளே ஏன் வந்து இந்த குப்பையை கொட்டுறீங்கன்னா இது வரைக்கும் உண்மையாகவே தெரியவில்லை. ஏன் கொட்டுறீங்க தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. என்னத்துக்காக தான் கொட்டுறீங்கன்னு தெரியல. இதை தான் இப்போ கொஞ்சம் பேர் தட்டி கேட்டு வந்துருக்கீங்க சோஷியல் மீடியா அது இதுண்டு. இதை ரொம்ப நாளுக்கு முதலே நான் தட்டி கேட்டுட்டேன். இப்போ தான் கொஞ்சம் புதுசாக வந்து தட்டி கேட்குறீங்க. உண்மையாக இதுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுக்க தான் போகணும். இது இப்போ காலப்போக்கில் பார்த்தா அது என்ன நடக்கும்னே தெரியாது. என்னத்துக்காக கொட்டுறீங்க? அதை கொட்டி கொட்டி அப்படியே அந்த கோயில் வளவை சொந்த வளவை ஆக்கி போட்டு அப்புறம் க்ளீன் பண்ணி போட்டு அப்புறம் ஹோட்டல் கட்டுறது பிளான் பண்ணுறீங்களா என்னென்னு தெரியல. பாருங்கள். இது கொடுக்குற ரேஷன் கார்டு கொடுக்குற மாதிரி லைசன் கொடுக்காங்க ஊப்பம் கிடையாது. ரெங்கால பக்கம் பாரணம் தெரியுது இசைக்குழுவா ஃபோனில் ஊருக்கு போயிருக்கான்.
வராரு. முட்டப்பம் டேய் முட்டப்பம் ஃபாலோ பண்ணாரு இல்லை அது மாலை பண்ணணும். அப்போ என்னப்பம் இது சும்மாப்பம். சும்மா போட்டா அப்போ கொண்டு போடலையா? 2 காலை எடுக்கப்பட்டு வந்திருக்கு. நீ என்ன கதை கேட்க? உடனே நினைச்சீங்க பக்கத்து கதை எடுத்து போட்டு இருந்திக்கலாமே. அந்த கடையும் அப்பவும் பட்ட காரணம் 40 கடந்த 1 மணிக்கு ஆகுங்களா? என்னோட அந்தப்பம் முட்டப்பம் சத்தியம் 75 ரூபா 25 ரூபா அப்படிதான் வெளியே 100 ரூபா. அந்த சண்டா வாண்டோ கல்முனை ஆமிக்கோட்டை கணக்கு பார்த்து வெட்டு சொல்லுண்டா, இது ஊருக்கு போத்தல் ஊற்றிட்டு வரீங்க விட்டு தரக்குள்ள இல்லை தண்ணி இல்லை பஞ்சம் குறத்துல விட்டு ஆள் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். பாய். அது மட்டும் இல்லை, தயவு செய்து கோயில் வளவுகளெல்லாம் குப்பையில் கொட்டாதீங்களாப்பா, சரியா? அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அந்த பாஸ்போர்ட் சம்மந்தமான எதுவும் தகவல் தேவைண்டா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த சம்மந்தமான வீடியோவில் போடலாம். இல்லை வேறு எதுவும் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இதில் ஏதோ கோயில்கள் திறந்திருந்தாலும் சரி, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம புருவாக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவானுங்கள். நான் அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். பாய்.